சாதுரியா இன்னைக்கு பிறந்தநாள். நல்ல கைத்தறிகள் ப்ளஸ் டூ முடிச்சு நர்சிங் போகிறேன். முடிச்சுட்டு வந்து நமக்கு வேலை பார்ப்போம். உங்களுக்குலாம் வேலை பார்ப்போம். அதனால் அவங்க அம்மா வந்திருக்காங்க, அப்பா வரல, தங்கச்சி வந்திருக்காங்க. என்ன படிக்க ப்ளஸ் டூ படிக்கா சரியா. இன்றைக்கி அவங்க பிறந்தநாள். இப்போ நம்ம போகும்போது ஏதாவது கேக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சாயங்காலம் வரணுனாங்க, நைட்டு வாங்க வந்து சாப்பிட்டு போகணும். நம்ம பேர் சொல்லுவோமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் முக்கியமான வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்த பகற்காலம் முழுசும் உங்கள் கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தினதற்காக நன்றி. இந்த விசேஷத்தை சாயங்கால பொழுதிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் முன் நிறுத்தப்பட்டதான அருமையான எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எதுவுமே தற்செயலாய் நேடுவதே அல்ல ஆண்டவரே. உங்கள் அநாதி தீர்மானத்தின்படியாக ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் அன்பு இல்லத்திலே நடந்து வருகிறது ஐயா. அதற்காக உங்களுக்கு கொடானுபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகிறவராக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களை மத்தியிலே வந்திருக்கிற அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான கண்மணிகளான 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அந்த அம்மாவுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா ஸ்தோத்திரம். சாதுரியாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்றைய அன்பிடத்தில் இருக்கிற அனைவருக்கும் இனிப்பு வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற குடும்பத்தை ஒரு விஷயம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறமையா. ஆண்டவரே ஸ்தோத்திரா. நீங்க இந்த உலகத்துல வாழும் போதெல்லாம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினீர் ஐயா. அதே போல ஆண்டவரை இவர்களும் ஆண்டவரே ஏழைகளை இல்லாதவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதை நினைக்கும் போது ஏசப்பா உங்க அன்பை உங்களை நெருக்கி ஏவன் அப்படின்னால வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சாதுரியாவை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை எங்கள் மத்தியிலே கொண்டாடுகிறதுனால் மனப்பூர்வமாக எல்லாருமாக சேர்ந்து அவரை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் நீர் அவருடைய கண்மணியை போல பாதுகாத்தீர். அவருடைய கல்வி காரியங்களிலே கர்த்தர் கூட இருந்தேன். நல்ல வெற்றியை தந்து ஆண்டவரே நர்சிங் படிப்பதற்கு போவதற்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் செய்தி அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த புதிய வருஷத்திலும் அநேக புதிய கிருபைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் அவளுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லிக்கிறையா. நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தன்னுடைய குழந்தைகளை இந்த அன்பிலத்துக்கு அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரே அந்த அம்மாவை நீர் காண்கிறீர் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஐயா. அவங்க உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் ஐயா. இயேசுவே தொடர்ந்து இந்த குடும்பத்தை அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. அருமையான இந்த சாதுரியாங்க தங்கச்சிக்காக ஜெபிக்கிற ஐயா. தங்கை ஆசீர்வதிங்க. அவங்களும் +2 படிச்சுட்டு இருக்காங்க. தகப்பனே நீங்க அவங்களோட கூட இருப்பீராக. முழு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒருமித்து அவருடைய வாழ்த்துகிற வாழ்த்து அவங்களுக்கு வந்து பலிக்கட்டும். அதே போல எங்களுக்கு இரவிலே நல்ல ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிற காரியங்களை எல்லாம் நீர் காண்கிறீர். எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஐயாவுக்காகவும் இங்கு செய்யப்படுகிற ஊழியர்களுக்காகவும் பணியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் புதிதாக வந்திருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இந்த கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் உயர்ந்திடும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். அல்லேலூயா. தாத்தான் கூப்பிட்டு சொல்லி கொடு. எனக்கு பிறந்த நாள் அவன் கண் தெரியாது. நீங்க கொடுங்க. கையில கையில கையில
தாத்தா கையில் வாங்கிக்கோங்க. அது பக்கத்தில் வாங்கி எடுத்துக்கோங்க.